ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம சிவாவை உதய பெருமாள் மூத்த மகன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இது வரைக்கும் இந்த செல்வநாயகிக்கு பயந்துக்கிட்டு நம்ம உதய பெருமாள் எப்போவுமே சிவா கிட்ட அன்பை நேரடியாக காட்டாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இனிமே சிவாவுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வர்மா மூலமாக நம்ம கபிலனுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது சம அதிரடி கபிலனை நம்ம சிவா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கபிலனும் எப்படியாவது அப்பாக்கு மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். இதுக்கு ஒரே வழி, அந்த சாந்தியை நம்ம கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்ல வைக்க வேண்டியதான். ஆனா நம்ம வர்மாவை ஈஸியா ஏமாத்த முடியாது. அந்த சாந்தி இருக்கக்கூடிய இடம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா வர்மாவை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு பிளானை பண்றாங்க. சரி, பேசாம இந்த வர்மா இந்த இடத்துல இருந்து போன உடனே நாம பாட்டுக்கு இந்த ஆட்களை ஏமாத்தி சாந்தியை ஒரு இடத்துக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் அவசரமா அந்த இடத்துல நம்ம ஜான் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளோத்துக்கு அசால்ட்டாக இருந்துட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் எல்லாமே தெரிஞ்சுட்டு சீக்கிரமாட்டு இந்த இடத்துலேருந்து இந்த சாந்தியை மாற்றணும்னு சொல்லிட்டு வர்மா சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே நம்ம ஜானும் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துட்டு வர்மா வெளியில் போனாங்க, அதுக்குள்ளே நீ இப்படி பேசுகிறீ அப்படி சொல்கிறாங்க. கபிலனும் என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை இப்போ தான் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, சீக்கிரமாக சாந்தியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நம்ம கபிலனும் சாந்தி கிட்ட பேச ஆரம்பித்தோடனே சாந்தியும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நான் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்லிட்டு டிவியில் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பார்த்தா எனக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, என் கூட வாங்க, நான் உங்களை சேஃபாக பார்த்துடுவேன்னு சொல்லிட்டு சாந்தியை அவசரமாக அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜானுக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எதுக்கு இந்த கபிலன் இப்படி தேவையில்லாமல் பிஹேவ் பண்ணுறாரு தெரிய மாட்டேங்குது அப்படி யோசிக்கும்போது கபிலனும் நான் ஃபர்ஸ்ட் இந்த சாந்தியை கூட்டிகிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா நான் லொக்கேஷனை ஃபார்வர்ட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கிட்ட சொல்லிட்டு நம்ம கபிலன் சாந்தியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் சந்தேகப்பட்ட நம்ம வர்மாவோட ஆட்களும் வர்மா கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணே நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா, கொஞ்சம் முன்னாடி தான் கபிலன் அவசரமாக சாந்தியை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வர்மாவும் டேய் என்னடா சொல்கிறீங்க, அந்த கபிலன் என்ன ஏமாத்திட்டான், உங்களை மட்டும் இல்லை என்னைய சேர்ந்து ஏமாற்றி எப்படியாவது அந்த சாந்தி மூலமாக அவங்க அப்பாவை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்திருக்கான், கூடிய சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சிருக்க, நிறைய தூரத்துக்கு போயிருக்க முடியாது, கபிலனை என்ன செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த சாந்தி ரொம்பவே முக்கியம், அவள் மறுபடியும் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துடக்கூடாது அப்படி சொன்ன உடனே நம்ம வர்மாவோட ஆட்கள் எல்லாருமே நம்ம கபிலனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு கபிலன் ஆபத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தெரிய வருது. கபிலன் வர்மாவை ஏமாற்றி இப்படி சாந்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சிவாவும் நம்ம கபிலனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம வர்மாவோட ஆட்கள் கபிலனை அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க. கபிலனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் கரெக்டாக சிவா சம அதிரடியாக அந்த ரவுடிங்களை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம கபிலனை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சாந்தியை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் நம்ம உதய பெருமாளுக்கு ஆதரவாக உள்ள வாக்குமூலத்தை உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம சிவாவோட தலையில் சரியான அடிபட்டுறது. சிவாவும் அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் உதய பெருமாளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நீக்கணும்னு சொல்லிட்டு சாந்தி அந்த இடத்துல கொண்டு சேர்க்குறாங்க. அதே சமயத்தில் சிவா எல்லாரும் சேர்ந்து சமதடியாக சாந்தியை இந்திராணிக்கு முன்னாடியே நிற்க வைக்கிறாங்க. அப்படி இந்திராணி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சுற்றி இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது சாந்தி அந்த இடத்துல பயந்து நான் சொன்னது எல்லாமே போய் தான், என்னை மிரட்டி தான் இந்த மாதிரி உதய பெருமாளோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் சொன்னாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்திராணிக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்திராணியும் இது போதும் சித்தப்பா, இது வரைக்கும் உங்கள் மேலே உள்ள கெட்ட பேர் எல்லாத்தையுமே நீக்கிடலாம், இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சாகணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை நம்பிக்கை கொடுக்குறாங்க. அங்கே சாந்தி எல்லா உண்மையும் சொல்லும் போது நம்ம சிவா ஆயிலையும் இதோட விடக்கூடாது, மறுபடியும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும், அப்போ தான் எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியை வச்சு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் சாந்தியும் ஏற்கனவே நான் சொன்னது எல்லாமே தப்பு, உதய பெருமாளுக்கும் எனக்கு
எந்த சம்மந்தம் இல்ல. அவங்கள வந்து இந்த மாரி சொல்லி என்ன மிரட்டுனாங்க அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் டிவில மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்றாங்க. அத பார்த்து நம்ம சிவாவுக்கு சந்தோஷமா இருக்கு. உதய பெருமாளும் அத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட வர்மா பயங்கரமா டென்ஷன் ஆகி எல்லாத்துக்கும் காரணமே இந்த கபிலன் தான். கபிலன் தான் வேணும்னு இந்த சாந்திய இப்படி கூட்டிட்டு போய் இந்த மாரிலாம் செய்திருக்கான். இனிமே கபிலன சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கபிலனுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி மறுபடியும் ஒரு செயல் பண்றதுக்கு வர்மா தயாராகுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம உதய பெருமாளுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. சிவா வந்து தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம நமக்காக இப்படி ஒரு வேலையை செய்திருக்காரு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சிவாவுக்கு நம்ம ஒரு சந்தோஷத்தை கூட கொடுத்தது இல்லை. இது வரைக்கும் எவ்வளோ வாட்டி நம்மளை அப்பாவை மதிச்சு எவ்வளோ செயலெல்லாம் செய்திருக்கான். ஆனா நம்மனால அவனுக்கு ஆபத்து தானே வந்துட்டு இருக்கு. செல்வநாயகி எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து சிவாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாள் எல்லாத்தையும் நினைச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிவா தலையில அடிபட்டு அப்படி காயத்தோட இருக்கும்போது நம்ம உதய பெருமாளும் சிவாவை பார்த்து, இன்னைக்கு நீ எனக்கு எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்க தெரியுமா? என் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கும்போது இந்த உலகத்துக்கே நான் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நீ நிரூபிச்சுட்ட. எத்தனை பேர் தான் இப்படி செய்வாங்கன்னு தெரியல. என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாத போதும் நீ எனக்காக எப்பவே கூட இருந்து எல்லா வேலையும் செய்திருக்க சிவா. உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும், சரி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. இனிமே நீங்க எலெக்ஷன் வேலைகளை பார்க்க வேண்டியதான். இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளுக்கு துணையாவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம உதய பெருமாளும் அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சிவா, என்னால இது வரைக்கும் எதுவுமே உனக்கு செய்யவே முடியல. ஆனா எப்பவா இருந்தாலும் நீ தான் என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை பார்த்து சொன்ன உடனே சிவா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. உதய பெருமாளும் நம்ம சிவாவை அப்படியே கட்டி அணைச்சி, நீ எதை பத்தி கவலைப்படாத. எப்படி இருந்தாலுமே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் சங்கரியோட பையன் எனக்கு தெரியும். நீ தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிறத நம்ம சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவா சந்தோஷம் தாங்க முடியாம அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அயலியும் சிவாவை பார்த்து, சிவா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன ஏதோ கண் கலங்கி நிற்க மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படி கேட்கும்போது நம்ம சிவாவும், இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் அழுதுருக்கேன் அயலி. ஆனால் முறையா ஒரு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அப்பாவே என்னை கூப்பிட்டு, நீ தான் இந்த வீட்டோட வாரிசு, நீ தான் என்னோட மூத்த பையன்னு சொல்லிட்டு ஒரு செயலை செய்தாங்க தெரியுமா? அதை நினச்சி தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும், அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மாமா எப்படி இருந்தாலுமே உங்களை ஏற்றுப்பாங்கன்னு. பார்த்தீங்களா, ஒரு நல்ல செயல் தான் நடந்திருக்கு. எனக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவாவும் எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல உதய பெருமாளை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருக்காங்க. அயலியும் சிவா கிட்ட நீங்க நம்பிக்கையோட இருங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி சொன்னாங்க, இனி கூடிய சீக்கிரத்தில் இந்த குடும்பத்துக்கு முன்னாடியே நீங்க தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்ல தான் போறாங்க. உங்களுக்கு அது அங்கீகாரம் கிடைக்க தான் போகுது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும், எனக்கு அப்பா ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. இதுவே எனக்கு போதும் அயலி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ கூடிய சீக்கிரத்தில் செல்வநாயகிக்கு முன்னாடியே நம்ம உதய பெருமாள் சிவா தான் மூத்த வாரிசு அப்படிங்கிறத சொல்ல தான் போகிறாங்க. அதே சமயத்தில் என்ன சிவா கூட நம்ம உதய பெருமாள் இது வரைக்கும் செல்வநாயகிக்கு பயந்துட்டு சிவாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பை சரியாக வெளிப்படுத்தாமல் இருந்தாங்க. இனி சிவாவுக்கு மேலே அன்பை கொட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம்.